بل عجبوا أن جاءهم منذر منهم فقال ஓபவர்களை முன்மொழிகிறார்கள். முன்மொழிந்த பின்பு இப்ப வட்ட சுருங்கிருச்சா? 6 இருந்தது 3 ஆயிடுச்சா? இந்த 3 பேருக்கு இடையில 3 பேர் உட்கார்ந்துகிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா கிட்டையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கிட்டையும் கேட்கிறாங்க, தேர்வு நடத்துவதற்கான அனுமதியை எனக்கு தரீங்களா? இப்ப 3 ஆயிடுச்சு, நான் விலகிக் கொள்றேங்கிறாங்க. எல்லா 6 பேர்ல 5 பேர் வந்து அப்துர் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் வந்தால் நல்லதுங்கிற லெவலுக்கு வர்றாங்க. ஆனா அவர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள். அவங்க என்ன பின்வாங்கிக்கிறாங்க? இல்ல, நான் விலகிக் கொண்டு நான் இவர்களை தேர்வு செய்யறேன். அப்ப தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் என்னிடம் வந்துவிடும். அதனால நான் யாரையாவது தேர்வு செய்யறேன். அப்படிங்கிறப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரு ஆள் விலகி கொண்டால் யார் மிஞ்சி இருக்கா? 2. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட போறாங்க. யார் ஆட்சியாளரா வந்தா நன்மையா இருக்குன்னு கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கிட்ட போறாங்க, யார் ஆட்சியாளரா வரலாம் நீங்க விரும்புறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு தஆலாங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எப்படி பதவியை விரும்பாத ஒரு கூட்டம் அது. ஆனால் தன்னக்கடையில ஒரு நன்மையை விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். அதனாலதான் குழப்பம். வேற மத்த மாதிரி அடிச்சுக்கிட்டுனா பதவி எனக்கு வேணும் உனக்கு வேணும் அடிச்சுக்கிட்டு குழப்பம் இல்லை. அப்படி குழப்பம் இல்லை. ஒருத்தர் மேல தள்ளுறது, நீங்க இருங்க, இல்ல இல்ல நீங்க இருங்க, நீங்க இருங்க, இதுதான் குழப்பம். குழப்பத்துக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த ரீதியில வந்ததுனாலதான் குழப்பம் அதிகமாகிறது. நினைத்திருந்தால் உண்மையிலே எல்லாரும் ஏற்றுக்கொண்டது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் அவர்களை. அவங்க தான் 3வது கலிஃபான்னு சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இந்த வியாபாரம் பார்க்க சொல்லுங்க பார்ப்பேன், இந்த நிர்வாகம் பார்க்க சொன்னா அதெல்லாம் சரியா வராது, நமக்கு அது ஒத்து வராது. அப்படிங்கிற ரீதியில தான் நான் தேர்வு செய்வதற்கான அனுமதி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். இப்ப யாரு நிக்கிறா? கேண்டிடேட் யாருன்னா 2 பேர் வந்து வேட்பாளர்கள் 2 பேர் நிறுத்தப்படுகிறார்கள். அப்படித்தானே அர்த்தம்? வேட்பாளர் 2 பேர்ல யார இப்ப ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பது என்ற ரீதியிலே கொண்டு வந்து நிற்கப்படுகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் அவர்கள் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் நான் விளைவிக்கிறேன், நான் உங்கள்ட்ட இருந்து தேர்ந்தெடுக்கிறேங்கிறப்போ அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான கட்டம். அது ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம், ஆனால் நான் உங்கள்கிட்ட சில வாக்குறுதியை கேட்கிறேன், சில வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு, இரத்த உறவு முறைகளுக்கான வாக்குறுதிகள் மீறப்படக்கூடாது. இரத்த உறவுன்னு சொல்லிக்கிட்டு வாக்குறுதிகள் மீறப்படக்கூடாது. 1. பொதுமக்கள் நலனை முன்னிட்டு வாக்குறுதிகள் பேணப்பட வேண்டும். மேற்கண்ட அனைத்து நடைமுறைகளையும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் நானும் உங்கள் முடிவுக்கு கட்டுப்படுறேன். இரத்த உறவு, ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா வந்து பேசுறப்ப என்ன சொல்றாரு இவரு? நீங்க வந்து ரசூலுல்லாஹ்க்கு நெருங்கிய உறவு, இரத்த உறவுன்னு கொண்டு வர்றாரு. அப்ப அதை முன்னிறுத்திக்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வாக்குறுதியை வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பின்பு இவரு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் என்ன செய்யறாங்க? இப்ப அறிவிச்சுட்டு போயிடலாம். ஆக்சுவலா இவர் கையில தான் பால். இப்ப எதுன்னு அடிக்கலாம் இவரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஒரு நாள் இரவு முழுமையாக எடுத்துக்கொள்கிறார். ஒரு நாள் இரவு முழுமையாக எடுத்துக்கொள்றார். எடுத்துக்கொண்டு எல்லா குலத்தார்கிட்டையும் போய் கேட்கிறார், யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா அந்த பொறுப்புக்கு சரியா இருக்கும். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, இவங்க 2 பேரும் யாரு? இவங்க 2 பேரும் யாருங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மருமகன். 2 பேருமே மருமகன் இல்லையா? அப்ப 2 பேர் நிறுத்தப்படுறாங்க. இந்த 2 பேரில் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல அப்படியே உள்ளுக்குள்ள போய் அப்படியே பார்க்கிறார். அவர் எல்லா மக்கள்கிட்டையும் போய் அப்படியே உள்ள ஊடுருவார். நம்ம ஆளுக்கு தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தினான்ல, அந்த மாதிரி அது உள்ள போய் ஊடுருவி அந்த மக்கள் மத்தியில போய் அவங்க மத்தியில் உள்ளதை கேட்கிறாரு. அதுல பனு ஹாசிம் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கோத்திரம் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேரும் அலி ரலியல்லாஹு தஆலா தான் வந்து அவனுங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தான்
வந்தாகணுங்கிறாங்க. ஏற்கனவே இவர் என்ன சொல்லிவிட்டாரு, இரத்த உறவுன்னு சொல்லி எதையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுன்ட்டு அவர். மற்ற கோத்திரங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான், பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி மற்ற கோத்திரத்தார் அத்தனை பேரும் சொல்றாங்க. அதுல எல்லார்கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவங்க இந்த கருத்தை முன்மொழியறதுக்கு முன்னாடி அந்த இரவு ஃபுல்லா டிஸ்கஷன் ஆகுது. இரவு ஃபுல்லாவுமே டிஸ்கஷன் ஆகுது. ஒரு முடிவை எடுத்து விடலாம் என்ற ரீதியில வந்து நிக்கிறாங்க. நிக்கிறப்ப என்னன்னா, பனு ஹாசிமுக்கும் இங்க உமையாக்கும் இடையில, ரெண்டு கோத்திரத்துக்கும் இடையில சின்ன சலசலப்பு வருது. ஏற்கனவே ரெண்டு கோத்திரத்துக்கு இடையில பஞ்சாயத்து அந்த ஜாகிலியா காலத்தில் இருந்துச்சு. இப்ப என்ன வருது, தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்த அலி தேர்ந்தெடுக்கப்படும் இவங்க நினைக்கிறாங்க. அந்த உமையாக்கள் என்ன நினைக்கிறாங்க, தங்கள் கோத்திரத்தை சேர்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க, இதுதான், இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, இதுதான் பின்னாடி ஒரு பெரிய பிரிசலாக வரும். மிகப்பெரிய அளவுல நமக்கு இருக்கின்ற பாடம். இன்றைக்கு யாரையோ பார்த்துட்டு டப்புன்னு வந்து இந்த வந்துட்டாரு, இவர் வந்து கலீஃபா வந்துட்டாரு, பையத் பண்றதுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இதெல்லாம் எடுத்து படிங்க. படிச்சீங்கன்னா அவ்வளவு பாடம் இருக்கு, அவ்வளவு சுப்ஹானல்லாஹ். அதுக்குன்னே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான், அதுக்குன்னே இதை ஏற்படுத்தி தந்துட்டு போயிருக்கான். இப்படிலாம் வரும். இந்த குழப்பங்களில் இருந்து எப்படி நம்மளை விடுபட்டு கொண்டு வெளியிலே வருவது என்பதற்கான இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட சமுதாயங்க இது. அந்த சமுதாய மக்கள் ஒரு தலைமுறை சென்று விடவில்லை, அதற்கிடையில இவ்வளவு நடக்குது, அதற்கிடையிலேயே இவ்வளவு நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயி சரியா 12 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் தான் கழிச்சிருக்கு. அதுக்கிடையில நடக்குது எல்லாமே. அது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. படிப்பினைகள், நமக்கு இருக்கின்ற படிப்பினைகள் அத்தனை. இதுல வந்து இவர்கள் தப்பு இவர்கள் ரைட்டு நான் சொல்றதுக்கு ரெடியா இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங், அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங், எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங், மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை, பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. நான் அதுக்குள்ள போய் இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு அப்படிலாம் நான் சொல்ல ரெடியா இல்லை. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவர்களை அந்த, ஏனென்றால் அந்த நபித்தோழர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட நபித்தோழர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் நமக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவர்களுடைய கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டோம். அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்கள், உழைப்புகள், அந்த அத்தனையும் இழந்தது இருக்கிறதே, அதில் ஒன்றை கூட நாம் இழந்திருக்க மாட்டோம். அதனால அதுல நான் செல்ல விரும்பவே இல்லை. ஆனால் இருந்தாலும் இதை நீங்க போறப்பயே, இந்த பாடத்தை படிக்கிறப்பயே ஒரு பாடம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைத்து கொண்டிருக்கும். சின்ன குழப்பம் ஏற்படுகிறது. குழப்பம் ஏற்படுவதனுடைய விளைவு என்ன, கொஞ்சம் நல்லா அறிவுள்ள சஹாபிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் மத்தியிலும் அப்படியே கேட்குறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப என்ன ஆகுறதுன்னா, ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வந்துடலாங்கிற நிலைமையில இந்த குழப்பம். அந்த குழப்பம் வர்றப்ப என்ன ஆகுது, அம்ர் இப்னு யாசிர் அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 3 நபி தோழர்கள் கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, ஓரளவு தெளிவானவங்க. இவங்க 3 பேரும் வேறுபட்ட ஒரு கருத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் குழப்பம் அதிகமாகுது. இங்க குழப்பம் அதிகமாகுது. ஏனென்றால் நீங்க அடிப்படையா உள்ள விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில சிலதை வைக்கிறாங்க.
இது அப்படியே கருத்து வேறுபாடு அப்படியே போய் 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 சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களே ஆலோசனை குழு கூட்டம்னு வச்சு அப்படியே போய் போய் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பஜ்ருடைய வக்துக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்பட்ட உடனே சரி இதுக்கு மேலே வேணாம், என்னுடைய முடிவுக்கு விட்டுடுங்க அப்படின்ட்டு தொழுக போயிடுறாங்க. எல்லாருமே தொழுக போயிடுறாங்க. தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மதீனத்துடைய மக்களும் அந்த பள்ளிவாசலில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் அவர்கள் என்ன அறிவிக்க போகிறார்கள் என்ற அறிவிப்பு காத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கின்ற போது அவர் எந்திரிச்சு சொல்றாரு, என் அருமை சகோதரர்களே, மிகச் சிறந்த முடிவொன்றை இப்போது உங்கள் முன் அறிவிக்க இருக்கிறேன். நான் பல பேர்களிடம் இது குறித்து கருத்து கேட்டுவிட்டு இறுதி முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். எனது முடிவில் நீங்கள் மாறுபட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். நீங்கள் குர்ஆனின் கட்டளைப்படியும் இறை தூதர் அவர்களின் வழிமுறைப்படியும் நேர்வழி பெற்ற முந்தைய கலீஃபாவின் வழிமுறைப்படியும் ஆட்சி நடத்துவேன் என்று உறுதிமொழி தாருங்கள். இது மக்கள் மத்தியில் நிகழுது. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னால் இயன்ற வரையிலும் என்னுடைய கல்வி ஞானத்தாலும் என்னுடைய வாக்குறுதியை பேண முயற்சி செய்வேன் என்று அவர்கள் உறுதி கூறினார்கள். சரியா? இது அடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அடுத்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க எல்லாரும். ஆனால் இதே வாக்குறுதியை அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. இதே வாக்குறுதி யார்கிட்ட கேட்கப்படுது? அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கப்படுது. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அடுத்ததாக நேர்வழிப்பட்ட கலீஃபா, இவர்கள் வழிமுறையை பின்பற்றுவீங்களா அப்படிங்கிறப்ப அலி ரலியல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்றாங்க, அல்லாஹ்வை பின்பற்றுகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பின்பற்றுவேன். இந்த இருவர்களும் சிறந்த நண்பர்கள். ஆனால் இவர்களிடம் இருந்து நான் வழிமுறையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவேனா என்றால் அது நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு மறுத்துறேன். அப்ப ஏற்றுக்கொண்டேன் என்ற ரீதியில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இதை ஏற்றுக்கொள்றாங்க. அதனால இவர் வைத்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதினால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கையை பிடிச்சி பையத் கொடுக்குறாங்க. முதல் பையத்தை இவங்க கொடுக்குறாங்க. நேரடியாக மக்கள் மத்தியில் அறிவிக்கப்படுகிறது. இங்கே இன்னொன்றையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுக, 2 பேர்கள் வேட்பாளர்கள் இல்லையா? அடுத்து அவுப் அவர்களுக்கு அடுத்து பையத் பண்றது யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா. அதான் அந்த சஹாபிகள். கருத்து வேறுபாடு 1000 பேர், கோடிக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் வந்தது அவர்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் வந்தது அவர்கள் மத்தியிலே. ஆனால் ஒரு முடிவு எட்டப்பட்டு விட்டதென்றால் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நின்றார்கள். அதான் அந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நாம் படிக்கின்ற படிப்பதுதான். நம்ம என்ன நினைச்சிருவோம்? நான் சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அசுராவது அதாவது நான் வரமாட்டேன், நான் இதில் கலந்துட மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா என்ன நினைக்கணும்? நம்மளுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் உண்மையிலேயே நம்ம தௌபா செஞ்சாகும். ஏன்னா அதனால் நன்மை விளைஞ்சா சரி, தீமை விளைஞ்சிட்டா நம்ம கருத்து நிராகரிக்கப்பட்டது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. அதைத்தானே கத்து தருது, அதுதானே அந்த தோழர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியில் தானே அவர்கள் நடந்தார்கள். ஆனால் நம்ம மத்தியில நம்ம தூக்கி அடிக்கிறோமே தவிர, அதை விசிறி அடிக்கிறோமே தவிர, அதிலிருந்து பாடம் பெற்று கொண்டோமானா இல்லை. பாடம் பெறாதனுடைய விளைவுதான் இரு வேறுபட்ட கோணம். இன்றைக்கு எல்லாம் எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் சுன்னி ஜமாத், ஷியா ஜமாத், ஷியாக்கள் சுன்னிகள் அப்படிங்கிறாங்களே, இதற்கெல்லாம் ஆணி வேறு இங்கேருந்து வரும். சின்னதாக அவர்கள் செய்த அல்லது அவர்களை பகடைக்காயாக மாட்டிக்கொண்டு அவர்களை தன்னுடைய இதற்கு மாட்டிக்கொண்ட சுயநலக்காரர்கள் அல்லது நய வஞ்சகர்கள் அவர்கள் ஏற்படுத்திய கோளாறு என்பது பின்னாடி ஒரு பெரிய பிளவுக்கு வித்திட்டது. இன்றைக்கு நடக்கிற ஈராக்கில், இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஈராக் இன்றைக்கு நாங்கள் தான் கலிஃபா என்று சொல்றாங்களே, யாருக்கு எதிராக போர்? யாருக்கு எதிராகங்க? யாரு?
அங்க கொல்லப்படக்கூடியவனும் வெட்டப்படக்கூடியவனும் அல்லது வெடிவைத்து சிறனடிக்கப்படக்கூடியவனும் அமெரிக்கனா பிரிட்டிஷ்காரனா யார் அவனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவன். இருக்கிறது கருத்து வேறுபாடு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை எப்படி தீர்த்துக் கொள்ள முடியாம இன்னைக்கு வரையிலும் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறோமே, தீர்க்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்தான். அந்த ஒரு மனிதன் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். லாசியா லா சுன்னி அல்லா இஸ்லாமியா, நாங்கள் சியாக்களும் இல்லை சுன்னிகளும் இல்லை, நாங்கள் இஸ்லாமியர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அந்த ஆள் நீடிக்கல. ஹயாத்துல்லா கொமேனி கடைசியில் அந்த ஆளையும் வேறுபட்ட கோணத்தில் கொண்டு போய் நிறுத்தியாச்சு. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. நாம் வேறுபட்டு ஒவ்வொரு அணிகளாக நின்று கொண்டு சண்டையிட்டுக் கொள்வது அல்ல. ஒட்டுமொத்த என் சமுதாயம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்த என் மக்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அவர்களை ஒன்றிணைக்கும் என்றால், பட்டி பிடித்தால் பிரிய மாட்டோம் என்றால், அந்த குர்ஆன் ஹதீஸ் போய் சொல்லாது. பொய் நம்மிடம் இருக்கிறது, அழிச்சாட்டியம் நம்மிடம் இருக்கிறது, அநியாயம் நம்மிடம் இருக்கிறது, அக்கிரமம் நம்மிடம் இருக்கிறது. நாம் மலை இச்சையை தூக்கி கொண்டு அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் போதுமானவன். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி சொன்ன பின்பும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை பிடிச்சி பையத் பண்றாங்கன்னா எப்படிப்பட்ட நிலைமைன்னு பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டு எந்த பதவியும் வாங்கலைங்க, எந்த பதவியும் வாங்கல. எல்லா தகுதியும் உள்ள ஒரு மனிதர். என்ன தகுதி இல்லை, என்ன தகுதிங்க இல்லை? குர்ஆனில் சிறந்த அறிவாற்றல் உள்ள மனிதர். 2 பேர் தான் சொல்லப்படும். இப்னு உமர் அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சிறந்த அறிவுள்ள மனிதர், தன்னை தியாகம் கொண்டு செய்து கொள்ள முன்வந்த மனிதர். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையில படுத்தாங்களே, எத்தனை அடுக்கலாம். ஆனால் இவ்வளவு நிகழ்ந்த பின்பும் கூட அங்க பையத் செய்யறாங்கன்னா அவர்கள் எங்கே, நாம் எங்கே? அவங்கள்ட்ட இருந்த அந்த பொறுமை, அவங்கள்ட்ட இருந்த அந்த இஹ்லாஸ், இறையச்சம் நம்மிடம் இருக்கிறதா? நம்மள்ட்ட வச்சிருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் போதுமானவன். அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்துகிறார்கள். நிகழ்த்துகின்ற போது ரொம்ப, நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப சாஃப்ட் மேன், ரொம்ப மென்மையானவர். அப்படி பேசுறப்பே சொல்றார், என்னுடைய தோழர்களே, புதிய குதிரையை கட்டுப்படுத்தி ஓட்டுவது என்பது மிக கடினம். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு புதிய குதிரை. என்னுடைய வியாபாரம் இல்லை, இது ஆட்சி அதிகாரம். இதை நான் அடக்கி என் கீழே வந்து அதன் மீது அமர்ந்து சவாரி செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்களிடம் பேசுவதற்கு இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறார். உங்களிடம் பேசுவதற்கு இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நான் உயிரிடம் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு முறை உங்களிடம் பேசுகிறேன். அந்த 2 கலீஃபாவும் அதிகமா பேசினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட நெடிய உரை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட நெடிய உரை. ஆனா இவரு பேசுறதே இவ்வளவுதான். பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. உயிரோடு இருந்து நான் இன்னொரு முறை பேசுறேன். நான் ஒரு பேச்சாற்றல் மிக்கவன் இல்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பெரிய ஓரைட்டர் இல்ல, ரொம்ப பெரிய உரை நிகழ்த்தக்கூடியவன் இல்ல. இன்றைக்கு பஞ்சாயத்து அங்கதான். எவன் மைக் பிடிக்கிறானோ அவன்கிட்ட தான் பஞ்சாயத்து. மைக்கு கையில வந்து எனக்கு கீழே 10 பேர் வந்தா நானும் தலைவன். அப்படி வந்து விட்டேன் என்றால் நீ சொல்றது நான் என்ன கேட்கிறது? அதான் நிலைமை. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அவர் பேச்சாளர் இல்லை, பேச்சாளர் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணவே செய்கிறார். முதல் வழக்கு வருகிறார். ஆட்சியில ஏறி உட்கார்ந்தவனே முதல் வழக்கும் ஒரு கிரிட்டிக்கல் சொல்லுவாங்களே, அப்படி ஒரு வழக்கு வருகிறது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா,
உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தான் இல்லையா இந்த லூலு, அவனுக்கே தற்கொலை செய்து கொண்டான் என்பதை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த லூலு ஒரு 2 நாளாக 2 பாரசீகர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறான். 2 பாரசீகர்களை சந்தித்து அவன் ஆலோசனை நடத்தி இருக்கிறான் என்பதும் அந்த ஆலோசனையை பொறுத்த மாத்திரத்திலே இதை யார் பார்க்கிறான்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனாற்ற சொல்றாங்க, 2வது மகனார் உபைதுல்லா அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன செய்கிறார், அந்த இப்படி வாப்பாவை நம்மளை யாராவது கொலை செஞ்சுட்டாங்க, நம்ம வாப்பாவை கொலை செஞ்சுட்டாங்க, நம்ம விட்டுருவோமா? நம்மள்ட்ட சக்தி இருந்துச்சுன்னா விடுவோமா? விட்டு பார்க்க மாட்டோம்ல. 2 பேரையும் போய் போட்டுடுறாரு. அந்த பாரசீகர் 2 பேரையும் போய் போட்டுடுறாரு, கொண்டுடுறாரு. அது பேர் வந்து த ஹுர்முஷன் அண்ட் ஜஃபீனா. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத் பல் அஜிபு என்று சொல்லக்கூடிய 2 பேர், 2 பேரையும் கொலை செய்தார். இந்த வழக்கு தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முன்னாடி வந்திருக்கு. என்ன கொலை செஞ்சிட்டார். இப்ப இவருக்கு என்ன கொலை இல்லை, சாதாரணமான விஷயம் இல்லையே. இந்த கொலை செய்யப்பட்ட விஷயத்துல பயங்கரமா தர்க்கம் நடக்கிறது, வாக்குவாதம் நடக்கிறது. நிறைய பேருடைய வாக்குவாதம். மற்ற எல்லா நபித்தோழர்களும் என்ன சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் பழிக்கு பழி என்ற ஒரு சந்தேகம் தான் வருகிறது. ஒரு கருத்து சந்தேகத்தில் நீங்க இப்படி போய் பண்ணியிருக்க கூடாது, இது தப்பு தான். ரலியல்லாஹு தஆலா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, தண்டனை கொடுக்கணும், தண்டனைக்குரிய குற்றம் இது, சாதாரண குற்றம் இல்லை இது அப்படின்னு சொல்லுது. ஆனா மக்கள் மத்தியில என்ன நிகழுது, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கொண்டுட்டான், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கொண்டுட்டான். அப்ப கொண்டது என்ன தப்பு? அவனுக்கு ஒருத்தன் எல்லாத்துக்கும் பின்னணியில ஒருத்தன் இருந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச பின்பு கொள்றதுல என்ன தப்பு? கொண்டா என்ன தப்புன்னு கேட்கிற? கொலை செஞ்சா மக்கள் மத்தியில் அந்த பேச்சு நிகழ்கிறது. அப்போ கொஞ்சம் கச்சா பச்சான்னு ஆயிடுது அந்த வழக்கு விஷயம். அப்படி ஒரு மாதிரி ஆகுது. ஆனா ஒன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு டக்குன்னு உஸ்மான் இப்பதான் அவ்வளோ சாஃப்ட் மேன் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அல்ல அந்த பதவிக்கு கொண்டு வந்து உட்கார வச்ச உடனே தலைகளா மாத்திப்போம், தலைகளா மாத்திப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அமைதியா இருங்க, இந்த வழக்கு நான் ஃபைசல் பண்ணிக்கிறேன், இதை நானே ஃபைசல் பண்றேன். கிரிட்டிக்கலுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் செய்திருப்பது யாருக்காக? உமர் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டு இருப்பதற்காக. செய்தது யாரே? ஒரு முஸ்லிமே அல்ல, ஒரு முஸ்லிமை அல்ல, ஒரு செய்தியின் அடிப்படையில் செய்திருக்கிறார். இவ்வளவு கிரிட்டிக்கல் அங்க இருக்குது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, இதை வேற வழி இல்ல, நாம் இரத்த பணம்
பிளட் மணின்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லப்பட்டதுக்காக அந்த குடும்பத்துக்கு நம்ம ஈட்டு தொகை கொடுத்து விடுவோம், இரத்த பணம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ரீதியில முடிவெடுத்து இதை அறிவிக்கிறார்கள். நீங்கள் அதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்றப்ப கூட தெளிவா சொல்றாங்க, மரண தண்டனை நிறைவேற்றினால் ஒரு கலிஃபாவுடைய மகனை, கலிஃபாவை கொண்டதற்காக கலிஃபாவின் மகனையும் சேர்த்து கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்துடும். ஆனால் அதை விட இவர்களுக்கு பிளட் மணி கொடுப்பது சிறந்தது என்றால் குழப்பம் நிகழ்ந்திருக்கிறார். குழப்பத்துக்கு இடையில் தான் இது நடக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் முதல் தீர்ப்பை இரத்த இழப்பீடு தொகை வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டு இறந்த இருவருடைய உறவினர்கள் இல்லை என்ற காரணத்தினால் அதற்கு பதிலாக கலிஃபா அவர்கள் வழக்கை நடத்துவது என்று முடிவாகி ஃபைசல் பண்ணப்படும். அதை ஃபைசல் பண்றாங்க. அதான் முதல் வழக்கு. அதே போல முதல் ஆணை, முதல்ல வந்த உடனே ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. யாரெல்லாம் கூப்பிடுறாங்கன்னா, ராணுவம் இருக்கிறது அல்லவா, ராணுவ பொறுப்பு யாரிடம் இருக்கிறதோ, ராணுவத்தினுடைய தளபதி யாரோ கூப்பிடுறாங்க. அதே மாதிரி சிவில் அதிகாரிகள், ஏற்கனவே நான் சொன்னேன், உமர் அல்லாஹ் டிபார்ட்மெண்டா பிரிச்சு விட்டாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பிரிச்சு இன்றைக்கு இவெல்லாம் டிபார்ட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடியே உளவு டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ராணுவ டிபார்ட்மெண்ட்ல இருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, நீதி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, எல்லா டிபார்ட்மெண்ட்ல ஆக்கி வச்சிருந்தாரு அவர். சாதாரணமா இல்லை, நீதி நிர்வாகம் என்பது அப்படி தெளிவாக இருந்தது. சிவிலையும் கூப்பிடுறாங்க. சிவில் என்பது யாரு, நம்ம லெவல்ல சொல்றாங்க கலெக்டரையும் கூப்பிடுறாரு, ராணுவத்தையும் கூப்பிடுறாரு. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் உங்களது நடவடிக்கைகளில் நேர்மையை பேணுங்கள், பண விஷயத்திலே நாணயத்தை பேணுங்கள், மேலும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். முஸ்லீம் அல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா டப்புன்னு போற்றாத. நமக்கே சொல்ற மாதிரி இருக்கு நேரடியா. நம்ம இப்ப என்னடான்னா, ரெண்டு மேலே ஏறி மேடையில் ரெண்டு வார்த்தை பேசினானாக்கே நம்மளை விட உண்மைதான். நம்ம உயிரின் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய ரசூல்மாருடைய உம்மஹாத்துல் முஃமினீன்களாக இருக்கின்ற அவர்களையும் பேசினால் என்றால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, உண்மை. ஆனால் என்ன செய்யணும்? இந்த நாட்டினுடைய சட்டத்தை அவனுக்கு எதிராக பயன்படுத்து, இந்த நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்து, சகிப்புத்தன்மை. இங்க யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் சகிப்புத்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது எக்குத்தப்பா ஏதாவது பண்ணிட்டா கூட அதே தானே இங்க நாம் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேணாமா? சகிப்புத்தன்மையை மேற்கொண்டு கொண்டு போய் நிறுத்துங்க. அதை விட்டுட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்றைக்கு எத்தனையோ என் சகோதரர்கள் சிறைச்சாலையிலே வாழ்விழந்து கொண்டிருக்கிறான். அத்தனை பேரும் அவனுடைய சுயநலத்துக்காக செய்யவில்லை, அவனுடைய குடுக்கல் வாங்கலுக்காக செய்யவில்லை, அவனுடைய குடும்பத்துக்காக செய்யவில்லை, செய்ததெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக. இந்த சமுதாயத்தினுடைய நாம் உயிரின் மேலாக மதிக்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூலை பேசியதற்காக, ஏசியதற்காக, என்னுடைய மக்களை கொலை செய்ததற்காக, அதற்காகத்தான் செஞ்சாங்க. தப்பா செய்யணும். ஆனால் அதை விட மிகைத்தது என்ன? சகிப்புத்தன்மை. ஏனென்றால் அல்லாஹ் இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன்ங்கறான். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். பொறுமையை கை கொண்டோம்னா அல்லாஹ் போட்டு காட்டுவான் எல்லாரையும். இவனுங்க அத்தனை பேரையும் அல்லாஹ் அழிச்சு காட்டுவான். சாதாரண விஷயமா? நம்ம ஏதாவது செய்யணுமான்னு அல்லாஹ் செஞ்சு காட்டுவான். அல்லாஹ் போதுமானவன். இந்த விஷயத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஒரு படை இருக்கிறது, ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது. இந்த நேரத்தில் சொல்றாங்க, நீங்க சகிப்புத்தன்மையுடன் மாற்று மத மக்களிடம் நடந்து கொள்ளுங்கள், பிற மக்களிடம், இஸ்லாம் அல்லாத மக்களிடம் நீங்க நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிரிகளிடம் வாக்குறுதி செய்திருந்தாலும் அதனை தவறாது நிறைவேற்றுங்கள். நீங்க எதிரிட்டு போய் வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் சரிதான், அதை தவறாது நிறைவேற்றுங்கள். மக்களுக்கு சேவை செய்ய நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மக்கள் பாதுகாவலர்களை அன்றி, மக்கள் மத்தியில சேவை செய்யறதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவர்கள் மக்களுடைய பாதுகாவலர்கள் அன்றி அவர்கள் ஆட்சியாளர்களோ தலைவர்களோ அல்ல. இப்ப அத்தனை போலீஸ்காரங்க சொல்லணும், நம்ம நாட்டில் உள்ள போலீஸ்காரங்களுக்கு பாதுகாக்கிறது தான் உன் டியூட்டி. உன் டியூட்டி என்ன? பாதுகாக்கிறது. எங்களை கூட்டு போய் உள்ள வச்சு அடிக்கிறது இல்ல.